புதுக்கோட்டையில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் உயிரிழந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காவல் நிலைய மரணங்கள் தொடர்வதும் அதனை திமுக அரசு அதிகாரத்தை கொண்டு மூடி மறைக்க முயல்வதும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்தின் போது மனித உரிமை என்ற சொல்லையே தாம்தான் கண்டுபிடித்தார் போல் வானத்திற்கும் பூமிக்கும் முழங்கிய மு.க.ஸ்டாலின் இன்று அவரது ஆட்சியில் தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தஞ்சாவூரில் ஆசிரியை கொலை நிகழ்ந்த பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கப்பட்டது. மல்லிப்பட்டினம் பள்ளியில் பணியாற்றி வந்த ரமணி என்ற ஆசிரியையை மதன் என்பவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்தார். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கின. இந்நிலையில் பள்ளிக்குள் படுகொலை சம்பவம் நடந்துள்ளதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. இதனால் அவர்களுக்கு தனியார் மண்டபத்தில் வைத்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உளவியல் ஆலோசனை வழங்கப்பட்டது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த வழக்கில் 2222 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிலையில் முதலில் உள்ள 100 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். பலர் ஆஜராகாத நிலையில் மீண்டும் சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். விசாரணை செய்த நீதிபதி சஞ்சய் பாபா சிங் வழக்கை டிசம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் யாதவின் சொத்துக்களை முடக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் நிதி நிறுவனம் நடத்தி முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் தேவநாதன், குணசீலன், மகிமைநாதன் மற்றும் நிதி நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பி. வேல்முருகன் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளவர்களின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்டார். அத்துடன் மனு குறித்து அரசு காவல்துறை பதில் வழங்க உத்தரவு பிறப்பித்து விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் காட்டிய அலட்சியத்தால் தென்காசியில் பள்ளி மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். பிறந்த நாளுக்காக 1000 மாணவர்கள் பங்கேற்ற ஸ்கேட்டிங் மற்றும் யோகாசன போட்டிகள் தனியார் பள்ளி மைதானத்தில் திமுகவினர் நடத்தினர். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தாமதமாக வந்ததால் உச்சி வெயிலில் மாணவர்கள் யோகா செய்யும் அவலம் நிலவியது. மேலும் தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் பள்ளி குழந்தைகள் அல்லாடியதும் பெரும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. நாமக்கல் அருகே பள்ளியின் முகப்பில் அரிஜன காலனி என்று எழுதியிருந்ததை கருப்பு பெயிண்ட் கொண்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் அழித்தார். மல்லசமுத்திரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியின் பெயர் பலகையில் அரிசன காலனி, அதாவது அரிஜன காலனி என்று எழுதப்பட்டிருந்ததை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் அப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கான அரசாணையை தலைமை ஆசிரியரிடம் வழங்கினார். மேலும் அரிஜன காலனி என்ற பெயரை கருப்பு பெயிண்டால் அழித்து நடவடிக்கை எடுத்தார். இதற்காக போராடிய மல்லசமுத்திரத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவருக்கும் பொன்னாடை அணிவித்து அவர் கௌரவம் செய்தார். மருத்துவ படிப்பில் NRI பிரிவில் முறைகேடு செய்ததாக 44 மாணவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. சமீபத்தில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்திருந்த பல்வேறு மாணவர்கள் இதற்காக விண்ணப்பம் செய்திருந்தனர். மேலும் 6 பேரின் தூதரக சான்றிதழ்கள் போலியானவை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்களின் சேர்க்கையை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் முதுகலை மருத்துவ படிப்பிற்கு 44 பேர்
போலி தூதரக சான்றிதழ்களை வழங்கியது தெரியவந்தது. அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் மாணவர் சேர்க்கை குழு செயலாளர் அருணலதா தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற ஐஜி முருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடி வாரண்டை ரத்து செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் ஆய்வு பெற்ற ஐஜி முருகன் இன்று சைதாப்பேட்டை 11வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜரானார். இந்நிலையில் அவருக்கு எதிராக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட பிடி வாரண்டை நீதிபதி ரத்து செய்தார். மேலும் வழக்கு விசாரணையை டிசம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். நான் சீமானின் முதல் மனைவி, அவரை மிரட்டி பணம் பறிக்க வேண்டிய அவசியம் தனக்கு கிடையாது என நடிகை விஜயலட்சுமி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சீமான் குறித்து தான் வீடியோ வெளியிடுவது அவரை மிரட்டி பணம் பறிப்பதற்காக என சில அரசியல்வாதிகள் பேசி வருவதாக நடிகை விஜயலட்சுமி கூறியிருக்கிறார். மேலும் அவர் தனது கணவர் தான் சீமானின் முதல் மனைவி என்றும், தான் கேட்டால் தற்போது கூட சீமான் தனக்கு உதவுவார் என்றும், ஆனால் தனக்கு தன்மானம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சீமானுக்கு எதிராக நான் வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கிறது நான் சீமான் கிட்டேருந்து காசு பறிக்கிறதுக்கு அப்படின்னு சில அரசியல்வாதிகள் ரொம்ப கேவலமாக என்னை பற்றி சில யூடியூப் சேனல்ஸில் பேசிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தான் நான் சீமான் கிட்ட சண்டை போட்டாலோ, நானும் சீமானும் அடிச்சுக்கிட்டாலோ, அவர் என்னோட கணவர், நான் அவரோட முதல் மனைவி. அவரை மிரட்டி பணம் பறிக்க வேண்டிய கேவலமான சூழ்நிலையிலலாம் நான் கிடையாது. நான் இப்போ சீமான் கிட்ட கேட்டாலும் சீமான் எனக்கு உதவி பண்ணுவார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையை முன்னிட்டு உதகை தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்தில் பாதுகாப்பு படையினர் ஒத்திகை மேற்கொண்டனர். நாளை மறுநாள் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகை தரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை தீட்டுக்கல் பகுதிக்கு வர இருக்கிறார். உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் 3 நாட்கள் தங்கும் அவர் 28ஆம் தேதி குன்னூர் வெலிங்டன் இராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தொடர்ந்து 29ஆம் தேதி பழங்குடியின மக்களை சந்திக்கும் அவர் 30ஆம் தேதி உதகையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார். இந்நிலையில் தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் இறங்கு தளம் இராணுவம் மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் அங்கு ஹெலிகாப்டர் ஒத்திகையும் மேற்கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியோடு 4 ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி நகராட்சியோடு முள்ளிப்பட்டு, இரும்பேடு, ராட்டினமங்கலம், பையூர் உள்ளிட்ட ஊராட்சிகளை இணைப்பதை கைவிடக் கோரி 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக வட்டாட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்க அவர்கள் முயன்றபோது வட்டாட்சியர் இல்லாததால் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுகவில் நிலவியது அண்ணன் தம்பி பிரச்சனை என்றும், நமக்கு ஒரே எதிரி திமுக தான் என்றும் ஈரோடு மாநகர மாவட்ட அதிமுக கள ஆய்வுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறியுள்ளார். வில்லரசம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வரகூர் அருணாச்சலம், KA செங்கோட்டையன் மற்றும் KV ராமலிங்கம் உள்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்தியில் பேசிய SP வேலுமணி, அதிமுகவில் இருப்பதே பெருமை என்பதால் கட்சிக்கு விசுவாசமாக இருந்து ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் 5 நிமிடம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். ஐயப்ப சுவாமி குறித்து அவதூறாக பாடிய பாடகி இசைவாணியை கைது செய்ய கோரி வேலூர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் வேலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். அதில் ஐயப்ப சுவாமி குறித்து மேடைகளில் அவதூறாக பாடி வரும் கானா பாடகி இசைவாணி மற்றும் நீளம் தயாரிப்பு நிறுவன இயக்குனர் ப. ரஞ்சித்தையும் கைது செய்ய கோரி கூறியிருந்தனர். மேலும் கானா பாடகி இசைவாணி யூடியூப் சேனல்களில் பாடிய அவதூறு பாடல்களை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்திற்கு பள்ளி மாணவர்களை அழைத்து வந்த பெற்றோரிடம் மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்டார். வாணியம்பாடியை அடுத்த கிரிசமுத்திரம் தென்னந்தோப்பு வட்டம் பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அந்த பகுதியில் உள்ள கோயில் வழியாக செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு வார காலமாக பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் அவதியுற்று வந்தனர். இந்நிலையில் பள்ளி சீருடையிலேயே வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதனிடையே குழந்தைகளை ஏன் பள்ளிக்கு அனுப்பாமல் இங்கே அழைத்து வந்தீர்கள், நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேனா என்று கடிந்து கொண்டார். மேலும் வட்டாட்சியரிடம் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தவும் அவர் உத்தரவிட்டார். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில் கோகுல் என்பவர் சொகுசு காரில் வண்டலூரில் இருந்து கிண்டி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது மாடு ஒன்று குறுக்கே வந்ததால் திடீரென்று பிரேக் பிடித்து வாகனத்தை அவர் நிறுத்தினார். இதனால் பின்னால் வந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து நேரிட்டது. இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் சிக்கிய 5 வாகனங்களை அப்புறப்படுத்தினர். மேலும் இதுகுறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அருகே கிரேன் வாகனம் ஏறி இறங்கியதில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற முதியவர் ஆறுமுகம் பம்மல் நாகல்கேணி பகுதியில் அண்ணா சாலையில் நடந்து சென்ற போது கல் தடுக்கி கீழே விழுந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கிரேன் அவர் மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். குரோம்பேட்டை போலீசார் கிரேன் ஓட்டுநர் ஸ்ரீதரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐயப்ப சுவாமி பாடல் விவகாரத்தில் பாடகி இசைவாணி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் கலாச்சார மையம் நடத்திய நிகழ்ச்சியில் ஐயப்பன் சுவாமி குறித்து இசைவாணி பாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்து மக்களின் உணர்வை புண்படுத்தும் வகையில் அந்த பாடல் இருப்பதாக கண்டனம் தெரிவித்த அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் செல்வது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள சூழலில் இந்த விவகாரத்திலும் உயரதிகாரிகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.